ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிக எண்ணெய் எடுக்காமல் ரொம்பவே குறைவான எண்ணெயில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப மொறுமொறுப்பாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருங்க. தண்ணி காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் ஊறி வரட்டும், ரொம்ப நேரத்துக்குலாம் கொதிக்க விட வேண்டாம். பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த மீல் மேக்கர் எல்லாமே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கையாலேயே பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்ததை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக இருக்குன்னு இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் அந்த மீல் மேக்கர் கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க. கடைசியாக இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே அழுத்தம் கொடுத்து ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படாது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மீல் மேக்கர் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க, அப்போ தான் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட்லெட் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கட்லெட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. சைடில் எல்லாம் வெடிப்பு எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு நம்ம அதிகமாகலாம் எண்ணெய் சேர்க்க வேணாங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து செவக்கட்டும், அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா வெந்து செவந்துருச்சு. இப்போ இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்காது. நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே தாங்க இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல மொறுமொறுப்பாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் மீல் மேக்கர் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.